Dean and also the Organizing Secretary Dr. Arun Kumar Sir, Convener Dr. Jayakumar Sir, our Chief Guest, Eminent Speaker, Engineer Gaudaman, DS, Nandi Foundation, Tanjavur, my dear faculty members, my dear students, very good morning to all of you. I am really very happy for inviting me to give you some few tips regarding that. First of all, we have to recall our founder chancellor, who is the pillar, origin for all of you gathering here. Am I correct? இன்னைக்கு இவ்வளோ பெரிய அரங்கத்தில் நீங்கள் நான் எல்லாரும் இங்கே வந்து கூடி இருக்கிறோன்னா அவருடைய சின்ன சின்ன ஆசைகளை பெரிதாக நிறைவேற்றி இவற்றை உருவாக்கியதன் காரணமாக, எனவே அவரை நினைவு கூறும் வகையில் ஒரு செகண்ட் எழுந்திரிச்சு அவருக்கு மரியாதை செலுத்திட்டு அப்புறம் நம்மளுடைய உரைகளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். வித் யுவர் விஷஸ். ஓகே, தேங்க்யூ. சார் இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்தாரு, இயற்கை விவசாயம் எப்படி எல்லாம் வந்து ஃபெர்டிலைசரை போட்டு வீணாக போகுது. இப்போ இதெல்லாம் பல நேரங்களில் உங்களுக்கு வந்து ஏதோ நம்ம அந்த கோர்ஸை எடுத்துட்டோங்கிறதுக்காக படிக்க சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஏட்டு சுரக்காய் மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்ருப்பீங்க. நமக்கு வாழ்க்கையில் முன்னேறணும், அதுக்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு தொழில் இருக்கணும், நாம் நம்ம டிபெண்ட் பண்ணி வாழ கற்றுக்கணும். ஸோ இதுதான் வாழ்க்கை வேண்டிய அடிப்படை தத்துவம். அதுக்காக நம்ம படிக்கணும். அப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? நம்ம முன்னேறணும், வெற்றி அடையணும், சாதிக்கணும், பெரியாள வரணும். மாபெரும் சபைதனிலே நடந்தால் அடுத்தவர் என்ன? உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அதெல்லாம் அடையணும். அப்போ அது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? எது? தன்னம்பிக்கை தான். ஒரு சின்ன கதை தான். ஒரு ராஜா எங்கே போனாலும் படையெடுத்து போய் ஜெயிச்சுட்டு வந்துடுவார். தொடர்ந்து ஒவ்வொரு ஊராக ஜெயிச்சுட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் அந்த சோல்ஜர்ஸ்லாம் ரொம்ப டயர்டாகிடுறான். அப்போ உடனே கொஞ்சம் அவங்களுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அடுத்த நாட்டை படையெடுத்து போகணுன்னு சொல்லிட்டு அந்த ராஜா சொல்கிறாரு. அவருடைய ஆணையை தட்ட முடியல அவங்களால. உடனே அவங்களுக்குள்ள தலைவருக்கும் அந்த தளபதிக்கும் சோல்ஜர்ஸுக்கு இடையில் ஒரு சின்ன வாதம். நம்மளால் நிச்சயமாக இந்த தடவை தோற்றுருவோம். இது தளபதி ஒத்துக்கிறான், சோல்ஜர்ஸும் ஒத்துக்கிறாங்க. உடனே இது வந்து அரசனுடைய காதுக்கு போகுது. அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களை எப்படி சைக்காலஜிக்கலாக நம்ம வந்து நம்ப வைக்கிறது. சரி, ரைட்டு, பரவாயில்ல, அவனுக்கு நம்ம ஒத்து போவோன்னு சொல்லிட்டு, வா, நம்ம எதுவாக இருந்தாலும் முடிவுகள்லாம் பக்கத்தினுடைய புத்தபிட்சு கோயில் இருக்குது, அங்கே தான் முடிவு எடுப்போம். வாங்க, நீங்களும் வாங்க, ரெப்ரசன்டேட்டிவாக பூவா தலையாக போடுவோம், பொறுப்பை சாமிக்கிட்ட விட்டுடுவோம். வீட்டில் நிறைய சொல்கிறாங்களே, பூ போட்டு எடுத்துகிட்டு நிறைய அதெல்லாம் செய்வாங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிவெடுக்க முடியலைன்னா அல்லது மனக்குழப்பம் இருக்கும்போது அதை சாமிகிட்ட விட்டுட்டு அதுபடி செய்வாங்க. அந்த மாதிரி அவர் எல்லாரும் முக்கியமானவங்களை அழைச்சிட்டு போகிறாரு. உடனே சாமிக்கு நிறைய பூவா தலையை போடுவோம். பூ விழுந்தால் நம்ம தோற்றுருவோம், தலை விழுந்தால் நம்ம ஜெயிச்சிருவோம். அதே சமயம் நம்ம தோக்குற மாதிரி இருந்தால் படையெடுத்து போக வேண்டாம், ஏன்னா நிறைய அழிவுகள் வரும் அப்படின்னு சொல்லாரு. அது சைக்காலஜிக்கெலாம் ஏற்றுக்கிட்டாங்க எல்லாருமே. சரி, எல்லோரும் போகிறாங்க. அவர் அந்த காயின்ஸை மேலே சுண்டி விடுறாரு. அது வந்து கீழே விழுது, தலை விழுந்துருது. உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமும், சரி, சாமி நமக்கு வந்து அருள் கொடுத்துட்டாரு, நிச்சயமாக நம்ம படையெடுத்து போவோம் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா, உங்கள் இஷ்டத்துக்கு விட்டுறப்பா அப்படின்ட்டாரு. இல்லை, கடவுள் நமக்கு வந்து காட்சி கொடுத்துட்டாரு, போயிடுன்னு சொல்கிறாருன்னு போயிட்டு அழகாக வெற்றி அடைஞ்சிட்டு வந்துடுறோம். அந்த வெற்றி விழா கொண்டாடப்படுகிறது. கொண்டாடிட்டு இருக்கும்போது அந்த ராஜா என்ன செஞ்சாரா, அந்த தளபதி கிட்ட
அந்த காயினை கொடுத்து இதை திருப்பி பாரு 2 சைடு அதில் என்ன இருக்குன்னு சொன்னாராம். திருப்பி பார்த்தா 2 சைடுமே தலை தான் இருந்தது. இப்போ அவங்கள ஜெயிக்க வச்சது எது? அந்த காயினில் 2 சைடுமே தலை தான் இருக்குது. அப்போ சுண்டை எடுத்தால் என்ன தான் வரும்? தலை தான் வரும். இப்போ அவங்கள ஜெயிக்க வச்சது எது? தலை விழுந்தா ஜெயிச்சிருவோங்கிற நம்பிக்கை தானே ஒழிய ரியல் கான்செப்ட் அது கிடையாது. அப்போ அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கிடைச்சிருச்சு. சாமி கொடுத்துட்டாரா, நம்ம நிச்சயமா ஜெயிச்சிட முடியுங்கிற தன்னம்பிக்கையோட படையெடுத்து போகிறான். ஜெயிச்சு வர்றான். முடியாதுன்னு தோற்றுவேன். இதுதான் வாழ்க்கையில் பல நேரங்களில் நாம் நம்மளை ஆர்வப்படுத்தி கொள்ள ஊக்கமூட்டி கொள்ளக்கூடிய வழிகள். இன்றைய காலகட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், நடிகைகள் எல்லாமே ஒருவேளை நிலம் வாங்கி விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு. வேர்ல்ட் இஸ் ஒன்லி த ரெவல்யூஷன்ஸ். தாத்தாவோட சட்டை நமக்கு மாடர்ன். இதுதான் இன்றைய உலகம். தாத்தா போட்ட சட்டை இன்னைக்கு போட்டீங்கன்னா அதுக்கு பேர் மாடர்ன். அப்போ ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளதை திரும்ப செஞ்சேன்னா அதுதான் இன்னைக்கு வந்து மாற்றங்கள். நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஆட்கள். என்னால் ஏர் தொழில் இப்போ கொடுத்தாலும் செய்ய முடியும், ஏற்றம் இறைக்க முடியும். A to Z அத்தனை விவசாயமும் செய்த குடும்பத்தில் செய்து வந்தவன். இன்னைக்கு பேருக்கு பின்னாடி 1000 டிகிரிகள் இருக்குது. நம்ம வந்து ஒரு கல்லூரியில் வேலை பார்த்து மீண்டும் அரசு பள்ளிக்கு போய் மீண்டும் அரசு கல்லூரிக்கு போய் அதுக்கு பிறகு இங்கே 8 வருஷமாக அங்கே இருந்துட்டு இருக்கோம்னா நம்மளுடைய சொன்னால் அந்த தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, ஆர்வம், நம்மளும் சமுதாயத்தில் நம்மளை யாரை அப்படிங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக தான். அந்த காலத்தில் சம்பான்னு ஒன்று போடுவாங்க. எங்கள் வீட்டிலாம் வயல்கள் இருக்குது. இவ்வளோ உயரம் வளரும். 6 மாதம் ஆகும் விளையிறதுக்கு. அது அறுத்து வந்தோன்னா அதுக்கு பேரே மட்டை அரிசின்னு சொல்லுவாங்க. ஒரே சிவப்பாக இருக்கும். தண்ணி முதற்கொண்டு சிவப்பாக இருக்கும். சாப்பாடு முதற்கொண்டு சிவப்பாக இருக்கும். அதை தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். உரங்கிறது என்னென்னா, கோடை காலம் வந்ததுன்னா வீட்டில் உள்ள சாம்பல், இந்த வைக்கோலுடைய தூள், சாணம் இதெல்லாம் ஒரு இடத்துல போட்டு 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 வச்சு கோடை வந்தோடனே அதை வந்து இந்த மாடை கட்டி வண்டியில் கொண்டு போய் ஒன்று ஒன்றா போட்டு விதைச்சி அதை எல்லாத்தையும் விசிறி விட்டு, அதுக்கு பேர் வந்து இந்த என்ன சொல்கிறது, அது தெளித்தல்னு சொல்லுவாங்க. ஒரு கூடையில் வச்சு எங்கும் தெளித்து உழுது பரட்டி போட்டு சித்திரை மாதத்தில் உழவு செஞ்சு செய்வாங்க. அவ்வளோ அருமையாக வந்துட்டுருக்கும். அப்போ அந்த மாதிரி காலகட்டங்கள் வரும்போது மக்கள் தொகை குறைவு, நமக்கு தேவையான உணவுகளும் குறைவாக இருந்தது. மக்கள் தொகை வளர வளர நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டது. நம்ம டாக்டர் அருண் சார் சொன்னது மாதிரி நிறைய வேணும். என்ன செய்யலைன்னா புதிய ரகங்களே கண்டுபிடிக்கிறாங்க. அடுத்து பொன்னி அரிசின்னு ஒன்று வந்தது. அது ஒரு 4 மாதமோ அல்லது நினைக்கிறேன் 4 அல்லது 4 மாதம் நல்லா இருக்கும் கொஞ்சம். அதுக்கு அடுத்து ஆடுதுறை 31 வந்தது. 3 மாதம் குறுவை சாகுபடி. நெல் ரொம்ப சின்னதாக இருக்கும், குறுவை சாகுபடி. அப்போ 3 மாதத்துக்கு 6 மாதத்துக்கு பேர் 3 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தடவை அறுவடை பண்ணால், இப்போல்லாம் முன்னாடிலாம் என்னோட பிறந்ததில் ஒரு 5 பேர், என் ஒய்ஃபோட பிறந்ததில் 7 பேர். முன்னெல்லாம் அப்படி தான் பெற்றுட்டு இருந்தாங்க. நல்ல ஸ்ட்ரென்த்தாகவும் இருந்தாங்க. இப்போல்லாம் என்ன, நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் முன்னாடி, அடுத்து நாம் இருவர் நமக்கு ஒருவர். இப்போ உள்ள பொருளாதார சூழ்நிலை நாமே இருவர் நமக்கு ஏன் மற்றொருவர். அதுக்கடுத்து கொஞ்ச காலத்தில் இப்போ உள்ள சூழலில் நாம் இருவரும் தேவையில்லை, செல்ஃபாக வாழ்ந்துட்டு போனால் என்ன, இந்த மாதிரி தாட்ஸில் வந்துட்டு இருக்கு. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் பொருளாதாரம், உடல் வலிமை இல்லாதது தான். அப்போ 3 மாதத்துக்கு ஒரு தான் அந்த மண்ணை போடும்போது மண் என்ன ஆயிடுச்சு, தரம் கெட்டு போச்சு. ஒரு பெண்ணானவள் தொடர்ந்து ஒரு 8 வருஷம் 10 வருஷம் குழந்தை பெற்றுக்கு வந்தால் அந்த உடம்பு என்னத்துக்காகும்? அதே தான் அந்த மண்ணும். இப்போ மறுபடியும் என்ன ஆகுது, ரிவர்ஸில் கொண்டு வர்றோம். நாங்கள்லாம் பல்லு குச்சி போட்டு விளக்கிட்டு இருப்போம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு வேப்பங்குச்சியை ஒடிச்சு பல்லில் வச்சுக்கிட்டு வயல் வெளியாக போயிட்டு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் வயலுக்கு போயிட்டு வருவோம். அப்போ வாக்கிங் முடிஞ்சு போச்சு. பல்லு நல்லா வந்து அந்த கசப்புணர்வோடு நல்லா இருக்கும். அப்போ கிராமத்தில் ஒருத்தன் வந்து அங்கே வந்தால் வெளியே டவுனில் இருந்தால் பல்லு இந்த பேஸ்ட் போட்டு விளக்கணும். அவனை பார்த்து நான் பயங்கர நாகரிகண்டாவன்னு நாங்கள் நினச்சோம். அப்புறம் நம்மளும் அதுக்கு மாறணும். அப்போல்லாம் வீட்டில் வந்து என்ன செய்வாங்க, உப்பையும் சாம்பலையும் போட்டு வச்சுருப்பாங்க. அது நல்ல உடம்புக்கு நல்லது, பல்லுக்கு நல்லதுன்னு. அப்படியே மாறி மாறி அவன் என்ன செய்கிறான், கார்பரேட் நம்மளை மாற்றிட்டு பேஸ்ட்டை கொண்டு வந்து பார்த்துட்டு இப்போ பேஸ்ட்டில் உப்பு இருக்கான்னு கேட்குறான். என்ன கேட்குறான்,
உப்பு போட்டு விலக்கி இருந்தவனை உண்மையாக மாற்றி விட்டுட்டு உன் பேஸ்ல உப்பு இருக்காங்கிறான். காலையில் எழுந்திரிச்சோன்னு நீராகாரம் தான் குடித்தோம், அதில் மோர் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம், ஸ்ட்ரென்த்தியாக இருந்தோம், நல்லா வாழ்ந்தாங்க, பழைய சாதம் சாப்பிட்டாங்க. கூட்டுனா என்னன்னு தெரியுது, குழம்புல போடுறது தான் கூட்டு. அப்படி வாழ்ந்த மக்களை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி இட்லி, தோசை, ஊத்தாப்பம் இப்படி திங்க வச்சு வெறும் கார்போஹைட்ரேட்டே சாப்பிட்டுட்டு 40 வயசுக்கு பிறகு எல்லா பேருக்கும் முழங்கால் வலி வருது. ஏன்னா அங்கே புரோட்டீன் கிடையாது, ஒன்றும் இல்லை, ரிவர்ஸ் ஆயிடுச்சு. நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்கு தான் சொல்ல வர்றேன். காலையில் இட்லி, மத்தியானம் சாதம், நைட்டு தோசைன்னு அதில் என்ன இருக்குது? ஒன்லி கார்போஹைட்ரேட். நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன்னா லைஃப் சயின்ஸும் அக்ரிங்க இருக்கிறீங்க. அதில் என்ன நியூட்ரியன்ட் இருக்குது? அவன் ஸ்டார்ட் த நியூட்ரியன்ட் வித் த புரோட்டீன் கண்டென்ட்ங்கிறான். புரோட்டீனோட ஆரம்பு. புரோட்டீன் என்ன? பயிர். இப்போ நாங்கள்லாம் கொல்லைக்கு போனால் இருக்கிற பயிரை அள்ளி திம்போம், கடலையை பிடிங்கி சாப்பிடுவோம், சோளத்தை அப்படியே வரட்டு சாப்பிடுவோம். அப்போ நேச்சுரலாக எங்களுக்கு சாப்பிட்டு இருந்தது. உங்களுக்கு வயலும் தெரியாது, கொல்லையும் தெரியாது, எதுவும் தெரியாது, இட்லி தோசை தான் தெரியும். அதனால் உங்கள்கிட்ட என்னாச்சு, இப்போ 30 வயசுலேயே மூட்டு வலி வருது. அப்போ அடிப்படை காரணம் என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க. இப்போ எனக்கு 30 மூட்டு வலி வந்தது, இன்னும் போக மாட்டேங்குது. எனக்கு என்ன தெரியுமா டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் பழைய முறை உணவுக்கு மாறுங்க. கிட்டத்தட்ட 6 மாதமா நான் காலையில் சாப்பிட்றது ஒரு நாளைக்கு கம்பு, இப்போ முதற்கொண்டு 6 மாதமா ஒரு நாளைக்கு கம்பு, ஒரு நாளைக்கு கூழ், ஒரு நாளைக்கு அதை கேழ்வரகு. அந்த காலத்தில் கூழ் சாப்பிட்டா ஏழைன்னு சொன்னான். ஒரு நாளைக்கு சோளம், இந்த மாதிரி மாற்றி மாற்றி சாப்பிட்டுட்டு இருக்கேன். கிரீன் டீ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். மத்தியானம் என்னையா சாப்பிட்லாம்? வரகரிசி, திணை, சாமை, இதை சாப்பிடு, மல்டி இன்கிரீடியன்ட் வரும், ரைஸ்லேருந்து வெளியில் வான்னு சொல்லியிருக்கான். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் உற்று நோக்கி பார்க்கணும். முன்னோர்கள் ஒன்றும் முட்டாள்கள் அல்ல, அதை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒன்று இவங்க வச்சிருக்கிறாங்க. ஐம்புலன்களையும் அடக்கிறதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஐம்புலன்கள் என்னன்னு தெரியும், கண்ணு, காது, மூக்கு எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி எந்த சிந்தனை வராமல் பார்க்கணும். அப்போ ஒன்று சும்மா சொன்னால் நீ கேட்க மாட்டேன், சாமி பேரை சொன்னால் பயந்துட்டு செய்வேன். அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது அவன் என்ன செய்வான், ஒரு மணி அடித்தான்னா அதை காதை பிடிச்சிருக்குது ஓசை. அங்கே உள்ளே போகும்போது ஒரு நல்ல நறுமணம் வரும், மூக்கை பிடிச்சி இழுக்குது. இப்போல்லாம் ஏசி போட்டு உட்காந்துருக்காங்க, ஃபேன் கூட இருக்கக்கூடாது, உடம்பு வேக்கணும். கடைசியில் ஒரு தீர்த்தம் கொடுப்பான், அது நாக்குக்கு. அப்போ 5 புலன்களையும் ஈர்க்கக்கூடிய ஒன்றே எங்கள் உள்ளே வச்சுருக்கான். அது ஒன்று அதை உணருது. நம்ம மற்றதை மறந்துடுறோம், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு மைண்டு வந்துடுது. நீ வெளியில் வரும்போது அது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்ததுனால எந்த ப்ராப்ளத்துக்கு அது சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ரெடியாக இருக்குது. அப்போ சின்ன விஷயம், கோயிலில் சாமி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இல்லை. அங்கே போனால் உன்னுடைய மைண்டை கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு கொண்டு வர முடியுது. If you are always in the ground state, you can solve any problem. That is the concept. ஒரு நாளைக்கு உன்னை தனிமைப்படுத்தி 1/2 மணி நேரம் இருந்து உன்னுடைய வாழ்க்கையை பற்றி யோசிச்சு ஒரு 3 நிமிடம் அமைதினாக்கா அப்போ எந்த சிந்தனையும் வரக்கூடாது. அதான் 3 நிமிடம் அமைதி. செஞ்சு பார்க்க முடியுதாங்க? 3 நிமிடம் அமைதியாக இரு அப்படின்னா அங்கே எந்த சிந்தனையுமே வரக்கூடாது. ட்ரை பண்ணி பாரு, அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழலுக்கு உட்படுத்தி கொண்டால் உன்னுடைய வாழ்க்கையை நோக்கிய பயணத்தில் நீ போகலாம். அதே கதை தான் இந்த மண்ணும். நம்ம எப்படி டூத் பேஸ்ட் சொன்னோமோ, எப்படி விவசாயங்களுக்கு சொன்னோமோ, அதே மாதிரி தான். இப்போ என்னாச்சு, உன் கையில் இப்போக்கி 1 ஏக்கர் நிலம் இருந்தால் நீ பணக்காரன். எவனையும் நம்ப வேண்டியதில்லை. கார்பரேட்டுக்கு போனால் நம்ம சாயங்காலம் வீட்டுக்கு போகும்போது ஓலை கொடுத்துட்றான், வீட்டுக்கு போடான்னு. ஐடி ஃபீல்டில் இருக்கிறாங்க, 1 லட்சங்கிறான், அதை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றாங்க, உடனே வீட்டுக்கு போடாங்கிறான், குடும்பம் நடத்த முடியல. ப்ரைவேட்டில் எங்கே போனாலும் இதே கதி. நீ எங்கே வேணாலும் போய் வேலைக்கு போ, அதோட ஒரு 3 நிலத்தை, 1 ஏக்கர் நிலத்தை வச்சுட்டு விவசாயம் பண்ணிப்பாரு. நாங்களும் என்ன போனோம், ஒரு சின்ன ஒரு கொல்லை இருக்கும், அதில் ஒரு மிளகாய் செடி நடுவாங்க, இடையில கத்திரி செடி வச்சுருப்பாங்க, நடுவே வெங்காயத்தை ஊனிருப்பாங்க, கொத்தரை விதையை போட்டிருப்பாங்க. ஆரம்பத்திலே கொஞ்சம் என்ன செய்வாங்கன்னாக்கா கீரை விதையை தெளிச்சிருப்பாங்க. அது வளர்கிறதுக்கு முன்னாடி கீரை வரும். ஒரு மாதம் கீரை விதை, கீரை தண்டு, இதான் சாப்பாடு. ஹைலி ஹெல்த்தி. இன்னைக்கு வாரத்தில் 2 நாட்கள் 2 கீரைகளையும் சாப்பிட வேண்டுமா? விவசாயம் என்ன பண்ணிட்டு இருக்காப்ப அதான் சாப்பிட்றோம். அது முடியும், வெண்டைக்காய் காய்க்க ஆரம்பிச்சிடும். அந்த மிளகா கொல்லையில் என்னென்னு பாருங்க, அந்த வெண்டைக்காயை சாப்பிடுவோம்.
அதுக்கடுத்து அதுலேருந்து பச்சை மிளகாய் வரும், கத்திரிக்காய் அந்த வாய்க்கால் ஓரத்தில் வச்சிருப்பாங்க, கத்திரி முளைக்க ஆரம்பிச்சிடும். இந்த மிளகாய் எல்லாம் எடுத்து முடிகிறதுக்குள்ளேயே நடுவுள்ள வெங்காயங்கள் பெருசு பெருசு பெருசாக வந்து நிற்கும். எல்லாத்தையும் எடுத்து கருவடன்னா கேள்விப்பட்டிருக்கீங்களா? கருவடம் போட்டு தாளிச்சா 10 வீட்டுக்கு அந்த மணக்கும். அந்த வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரிஞ்சு காய வச்சு அதுக்கு சோம்பு சீரகம் போட்டு 10 நாள் வெயிலில் காச வச்சு உருட்டி உருட்டி பானையில் வச்சு வச்சுருவாங்க. அந்த ஒரு வருஷம் வர்ற வரைக்கும் எண்ணெய் தேவையில்லை, சோம்பு சீரகம் தேவையில்லை, அதை தாளிச்சா போகிறோம். அப்போ கிராம பொருளாதாரத்தில் அரிசி வந்துடுது. அந்த ஒரு கொள்ளையிலேருந்து A to Z கிடைச்சிருது. ஹெல்த்தி ஃபுட்டு, கலப்படம் இல்லை. ஆனால் அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணோம், ஒயிட் ஸ்காலராக வரேன்னு சொல்லிவிட்டு வெயிலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு கொடி பிடிச்சிட்டு நம்ம வந்து நிழல்ல இருக்குன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாழ்க்கையினுடைய ஆதாரம், வாழ்வாதாரம் போயிடுச்சு. தயவு செய்து நீ நல்லா படிங்க, முற்போக்கு சிந்தனையாக இருங்க. டாக்டரு, அதை பற்றி மீன்ஸ் ஐஏஎஸ் காம்படிஷன் எக்ஸாம் எல்லாத்துக்கும் போங்க. எங்கே போனாலும் எப்படியாவது இருந்தால் வீட்டில் அந்த 3 மா நிலத்தை விட்டுறாதீங்க, 1 மா நிலத்தை விட்டுறாதீங்க. இல்லாட்டி உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு அதை கொஞ்சம் போட்டு அதில் சின்ன ஒரு போர் மாதிரி போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதில் உள்ள சுகம் வேற. வேலையே கிடைக்கிறதுனா அதை விட பெரிய தன்னம்பிக்கை வேறு எதுவும் கிடையாது. என்ன சொல்கிறேன்னு புரிய நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம் என்ன? தன்னம்பிக்கை. நீங்கள் விவசாயத்தை இப்போ இன்னும் ஒரு 10 ஆண்டுகளுக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக சொல்கிறேன், ஒவ்வொருத்தரும் அதாவது உட்டோப்பியான்னு சொல்லிட்டு ஒரு பிடிச்சிடறேன். உட்டோப்பியான்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டீங்களா? 1516 தாமஸ், அவருடைய முழுமையான பேர் தெரியல, அப்படிங்கிறவர் வந்து உட்டாப்பியாங்கிற ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். அது நீங்கள் என்ன நெட்டில் போய் பார்த்து பாருங்கள். முழுவதும் கற்பனை வாழ்க்கைன்னு அதில் இருக்கும். அதை பற்றி கற்பனை வாழ்க்கை தான். ஒரு உலகம் இவ்வாறு இருக்க வேண்டும், ஒரு அரசன் இவ்வாறு இருக்க வேண்டும், யார் யாருக்கு வரி போடணும், மக்களுக்கு எதெல்லாம் சலுகையாக கொடுக்கலாம், எல்லாம் கற்பனை. அந்த கற்பனையை தான் இப்போ ஒவ்வொரு நாடுகளும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால உலக நாடுகள் அனைத்திலும் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் ரூமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸில் அந்த புத்தகம் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வேணா நெட்டில் போய் பாட்டு பாருங்க. நம்ம கற்பனையில் எதாவது பேசுனா அது தெரிஞ்சவங்க என்ன உட்டாப்பியா மாதிரி பேசுகிறேன்னு சொல்லுவாங்க. அதான் நடக்க முடியாத மாதிரி. ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி வெளிநாட்டில் ஒரு பொட்டிக்கில் வந்து பணத்தை போட்டாங்க, இங்கே எடுத்துக்கலான்னு சொன்னோன்னா முட்டாள்னு சொன்னாங்க. அதுதான் இன்னைக்கு ஏடிஎம். அதுதான் இன்னைக்கு ஏடிஎம். அந்த கற்பனை தான் இன்னைக்கு வந்து வடிவமாக்கப்படுகிறது. அதனால அப்துல் கலாம் ஐயா சொன்ன மாதிரி கனவு காணுங்கள், நம்பிக்கை வையுங்க, இலக்குகளோடு பயணம் செய்யுங்கள், பாரம்பரியத்தை மறந்து விடாதீர்கள். அந்த பாரம்பரியத்தை மீண்டும் ரீசைக்கிள், உங்கள் மைண்டை இப்போ நீங்கள் என்ன செய்யணும், மண்ணை மட்டும் நம்ம ரீசைக்கிளிங் பண்ணுறதுக்காக அல்ல, இது நம்ம மைண்டை என்ன செய்ய வேண்டியிருக்குது, ரீசைக்கிளிங் பண்ணி இயற்கை உரம் எந்த அளவுக்கு நல்லதோ அதே மாதிரி பழைய நினைவுகளை உருவாக்கி வாழ்ந்து பாருங்கள். நிச்சயமாக வெற்றி நிச்சயம். இத்திறன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.